அன்பான பக்தர்களே, நவராத்திரி நன்னாளில் துர்கா தேவியின் சக்தி வடிவங்களை நாம் தினமும் தரிசிக்கிறோம். 4ஆம் நாள் நாம் காணப்போகும் அன்னை பிரபஞ்சத்தையே தனது சிறு புன்னகையால் படைத்த அற்புத சக்தி ஸ்ரீ கூஷ்மாண்டா தேவி. பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன் எங்கும் இருள் மட்டுமே சூழ்ந்திருந்தது. வெற்றிடமான அந்த சூன்யத்தில் எந்த ஒளியோ சலனமோ உயிரோ இல்லை. அங்கே இருந்தது ஆதிசக்தி மட்டுமே. அப்போது அந்த ஆதிசக்தி தனது திவ்யமான ரூபத்தில் அஷ்டபுஜங்களுடன் 8 கைகளுடன் காட்சி அளித்தாள். அந்த சூன்யத்தை நீக்க அன்னை கூஷ்மாண்டா ஒரு மெல்லிய புன்னகையை சிதறினாள். அந்த புன்னகையிலிருந்து கிளம்பிய அனல் பறக்கும் ஒளியே இருளை நீக்கி அண்டசராசரங்களை படைத்து நாம் காணும் இந்த மொத்த உலகையும் உருவாக்கியது. எனவே இவள் சிருஷ்டியின் மூலசக்தி என்று போற்றப்படுகிறாள். சாஸ்திரங்களின்படி கூஷ்மாண்டா தேவி சூரிய மண்டலத்தின் மையத்தில் வசிக்கிறாள். சூரியன் தனது அதிகபட்ச வெப்பத்தையும் பிரகாசத்தையும் பெறுவதற்கு காரணம் இவளை அன்னைதான் சூரியனுக்கு சக்தி கொடுத்து பிரபஞ்சம் முழுவதும் ஒளியை பரப்பி உயிர்கள் வாழ ஆதாரமாக இருக்கிறாள். அதனால் இவளை சூரிய மண்டல அந்தர்வர்த்தினி என்றும் அழைக்கிறோம். அன்னை கூஷ்மாண்டா சிம்ம வாகனத்தில் அமர்ந்து தனது 8 திருக்கரங்களில் கமண்டலம், வில், அம்பு, தாமரை, அமிர்த கலசம், சக்கரம், கதை மற்றும் ஜெபமாலை ஆகியவற்றை கொண்டிருக்கிறாள். கூஷ்மாண்டா தேவியை மனம் உருகி வழிபடுவோருக்கு இவளது அருள் நம் வாழ்வில் ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி மற்றும் ஆன்மீக பலத்தை அதிகரிக்கச் செய்யும். இவள் நம்முடைய அநாகத சக்கரத்தை ஆளும் தேவி. அதனால் மன அமைதியையும் தைரியத்தையும் அளிக்கிறாள். இத்தகைய சக்தி வாய்ந்த கூஷ்மாண்டா தேவியின் அருளை பெற்று நாமும் நம் வாழ்வில் இருள் நீங்கி ஒளி பெற பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம்.